இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் செல்வா வரும்போதே நண்டு மீனும் வாங்கிட்டே தான் வந்தான். நமக்கு வந்து இந்த நண்டு இறால்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிடுவேன். அந்த மீன் மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் மண்டை குடைச்சலாக இருக்கும். எப்போவும் செல்வா தான் க்ளீன் பண்ணுவான். இன்னைக்கு வாடா அப்படின்னு கூப்பிட்டது எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது பாப்பா, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ க்ளீன் பண்ணுன்னு சொல்லிட்டான். சரி ஓகே அப்படின்னு மீனை பார்த்தேன், கொஞ்சம் ஈஸியாக க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருந்ததா. சரின்னு நண்டை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கு தக்காளி வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். அப்படியே செல்வா வந்து நண்டு கிரேவி மட்டும் வச்சுருந்தா. மீனும் டக்கு டக்குன்னு அந்த டைமில் நான் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். செல்வா எப்பவுமே நான்வெஜ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் சமைப்பா. பட் இன்னைக்கு சமைச்சிட்டு இருக்கும்போது வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்களா வீடியோ காலில். அப்போத்தெல்லாம் வீடியோ காலில் பேசிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு இன்னைக்கு. அந்த குசிலேயே சும்மா ஏன்னா தானே நம்ம சமைச்ச மாதிரி தான் இருந்தது. அரைச்சி வச்சிருந்த தேங்காய் கூட தம்பி ஊற்ற மறந்துட்டாப்புல. நானும் சரி கொத்தமல்லி எல்லாமே கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்க்குறேன் தேங்காய் அப்படியே இருந்தது. சரி மறுபடியும் ஹீட் பண்ணிட்டு அந்த தேங்காய் பாலை மறுபடியும் புழிஞ்சு விட்டேன். எப்படி இருக்குது அப்படின்னு சாப்பிடும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு. இந்த டைம் வந்து எப்போதும் வாங்குற நண்டு வாங்காமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ப்ரௌன் கலரில் இருந்தது. நல்லா இருக்குமோ நல்லா இல்லையோன்னு நினச்சிட்டே இருந்தேன். பட் டேஸ்ட்டு எப்படின்னு தெரியல. பட் சாப்பிட்டா நல்லாவே இருந்தது. மீன் குழம்பு எனக்கு என்னமோ இன்னைக்கு கொஞ்சம் சுமாராக இருந்த மாதிரி தான் இருந்தது. அப்படியே சாப்பிட்டுட்டு பயங்கரமான வேலை ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுடலாமா. இன்னைக்கு நம்ம ஃபேமிலியில் பவ்யா ஸ்ரீ அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். பை பாய்.